வணக்கம். கர்த்தருக்கு புகழ் உண்டாவதாக. பெண்ணே எழுந்திரு என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பெண்ணே எழுந்திரு என்ற நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு ஊழியக்காரியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த ஊழியக்காருடைய பெயர் சூசி ஸ்பர்ஜன். இந்த சூசி ஸ்பர்ஜனை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதை நான் நிகழ்ச்சியின் கடைசியிலே சொல்லுகிறேன். முதலில் சூசி ஸ்பர்ஜனை பற்றி நாங்கள் பார்க்கலாம். இந்த சூசி ஸ்பர்ஜன் தனிப்பட்ட விதத்திலே அவர் பிரபலமானவர் அல்ல. அவருடைய கணவன் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் மிகவும் பிரபலமான ஒரு ஊழியக்காரனாக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பல முனைவர் ஆய்வு கட்டுரைகளிலே ஆராய்வு செய்து எழுதும் அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஊழியக்காரர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் 135 நூல்களையும் 63க்கும் மேற்பட்ட தொகுதிகளாக பிரசங்கங்களையும் எழுதியதோடு மாதாந்த சஞ்சிகை ஒன்றையும் தொகுத்திருக்கிறார். அவருடைய 38 வருட கால ஊழியத்திலே, அதாவது 1860களில் 5300க்கும் அதிகமான விசுவாசிகளை கொண்ட சபையை ஸ்தாபித்து அதற்கு மேய்ப்பராக இருந்திருக்கிறார். இன்றைக்கு மெகா சர்ச், இவாஞ்சலிக்கல் மெகா சர்ச் என்று அழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய சபை லண்டனிலேயே அதுதான் அந்த காலத்தில் அதுதான் மிகப்பெரிய சுவிசேஷ சபையாக இருந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி 60க்கும் மேற்பட்ட நலத்திட்ட நிறுவனங்களுக்கு இவர் மேற்பார்வை செய்திருக்கிறார். வாரத்துக்கு குறைந்தது ஒரு 10 பிரசங்கமாவது அவர் பிரசங்கிப்பாராம். அந்த அளவுக்கு இன்றைக்கும் கிறிஸ்தவ இலக்கியத்திலே ஒரு பிரபலமான பரவலாக எல்லோரும் வாசிக்கப்படுகிற ஒரு எழுத்தாளர்களில் ஒருவராக சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இருக்கிறார். இப்படி சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருந்தபடியினாலே அவருடைய நிழலிலே இவருடைய மனைவியான சூசி என்று சொல்லப்படுகிற சூசன்னா ஸ்பர்ஜன் மறைந்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். சூசி 1832 முதல் 1903 வரையான காலப்பகுதியிலே வாழ்ந்தவர். பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்டோரியா மகாராணியின் ஆட்சி காலத்திலே 1837ஆம் ஆண்டிலிருந்து 1901ஆம் ஆண்டு வரையும் விக்டோரியா மகாராணியுடைய ஆட்சி காலம் இருந்திருக்கிறது. அந்த ஆட்சி காலத்திலே தான் சூசி ஸ்பர்ஜன் வாழ்ந்திருக்கிறார். அந்த காலத்தில் பெண்கள் பெரும்பாலும் தங்கள் கணவர்களின் அடையாளத்தோடு இணைத்தே அறியப்பட்டனர். இதனால் சார்ல்ஸை முதன்மையானவராகவும் சூசி அவருடைய மனைவியாகவுமே பார்க்கப்பட்டார். ஆனால் சூசி தாம்சன் ஸ்பர்ஜன் தனிப்பட்ட ஆளுமை மிக்க ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. சூசியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, பலரும் கவனிக்க தவறிய சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. அவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சூசி ஒரு மிகச்சிறந்த வளம் மிக்க ஒரு எழுத்தாளர். 1855ஆம் ஆண்டு சூசி சார்ல்ஸுடன் இணைந்து ஸ்மூத் ஸ்டோன்ஸ் டேக்கன் ஃப்ரம் ஏன்சென்ட் ப்ரூக்ஸ் என்ற நூலை தொகுத்தார். 1886 முதல் 1901ஆம் ஆண்டு வரை அவருடைய எழுத்தாற்றல் மிகவும் அதிகமாக இருந்தது. அவரது மகன் தோமஸ் ஸ்பர்ஜன் தன் தாயை பற்றி பேசும் பொழுது அரிய இலக்கிய வரங்கள் கொண்டவர் என்று சொல்லி நினைவு கூறுகிறார். சூசியின் எழுத்து வளம் பெரும்பாலும் அவருடைய புகழ்பெற்ற கணவரை பற்றின எண்ணற்ற எழுத்துக்களின் நிழலிலே மறைந்து விட்டன என்று சொல்ல வேண்டும். வேதாகமத்துக்கான அவருடைய ஆழ்ந்த அர்ப்பணிப்பு, அவர் ஆவிக்குரிய இலக்கியங்களை, கிறிஸ்தவ இலக்கியங்களை அவளுடன் வாசித்த அவருடைய அந்த பழக்கம், மற்றும் இன்னும் 38 ஆண்டுகள் சார்ல்ஸினுடைய உதாரணத்தை, எடுத்துக்காட்டை பக்கத்திலேயே இருந்து கண்ட அவருடைய அனுபவம், இவை எல்லாமே அவரது எழுத்து திறனை வளர்த்தது என்று சொல்ல வேண்டும். அவருடைய தனித்துவமான எழுத்து நடை வாசகர்களை மிகவும் கவர்ந்தது என்று சொல்ல முடியும். அவருடைய எழுத்து மிகவும் ஒரு விவரிப்பாக, மிகவும் செழிப்பு மிக்கதாக, ஒரு கவித்துவமான ஒரு எழுத்தாக இருக்கிறது. இன்றைக்கும் அரிதாக அப்படிப்பட்ட எழுத்து நடைகள் காணப்படுகின்றன என்று சொல்லி வாசகர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய அந்த நடை வாசகர்களால் விரும்பப்பட்டுகிறது.
அவர் தன்னுடைய வாசகர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் அன்பார்ந்த வாசகர்களே, நானும் நீங்களும் இப்பொழுது பழைய நண்பர்களாகி விட்டோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சூசியின் எழுத்துக்கள் பெரிதும் நினைவு கூறப்படுகிறது சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய ஆட்டோபயோகிராஃபி மூலமாகத்தான். இந்த மிக பெரும் படைப்பிலே சூசி இணை தொகுப்பாளராகவும் ஒரு பங்களிப்பாளராகவும் இருந்திருக்கிறார். முதலில் இது 4 தொகுதிகளாக வெளியிடப்பட்டது. இது சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையையும் அவருடைய குணத்தை மட்டுமல்ல சூசியினுடைய வாழ்க்கையையும் புரிந்து கொள்ள ஒரு அத்தியாவசியமான ஒரு வரலாற்று களஞ்சியமாக இருக்கிறது. முதல் தொகுதி 1897 வெளிவருகிறது. இதனுடைய 4வது தொகுதி 1900ஆம் ஆண்டிலே வெளியானது. அடுத்ததாய் பார்ப்போமானால், கிறிஸ்துவிலே நம்பிக்கை உள்ளவராக பல சோதனைகளை தாங்கியவராக இருக்கிறார் சூசி. சார்ல்ஸை திருமணம் செய்து கொண்டது, அவருடைய புகழ், அவருடைய விமர்சகர்கள், இன்னும் அந்த ஊழியத்தை தொடர்பான பயணங்கள், அடிக்கடி ஏற்படுற பயணங்கள், இவற்றினாலே ஒரு அதிகமான சவால்களை எதிர்நோக்கினார் சூசி. ஆனால் சூசி தன்னுடைய வாழ்க்கையிலே பலருக்கும் தாங்க முடியாததாக தோன்றும் சோதனைகளையும் கூட எதிர்கொண்டிருக்கிறார். பல வருஷங்களாக அவர் மீண்டும் மீண்டும் உடல் நல குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு. 1868 69வது காலப்பகுதியிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. இந்த நோயினுடைய முழு விவரம் யாருக்கும் தெரியாது. ஆனால் இது ஒரு மகப்பேறு தொடர்பான பிரச்சனை என்றது மட்டும் எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் இதற்கான அறுவை சிகிச்சை செய்தவர் ஒரு புகழ்பெற்ற மகப்பேற்று மருத்துவர் ஜேம்ஸ் சிம்சன் என்கிறவர். அப்படிப்பட்ட கஷ்டமான காலத்திலும் அவர் தன்னுடைய கையையோ அல்லது தலையையோ உயர்த்த முடியாத அளவுக்கு அவருக்கு வலி இருந்திருக்கிறது. அந்த வலி குறைந்தாலும் கூட அவர் வீட்டிலிருந்து 1 மைல் அதிகமாக பிரயாணம் செய்தால் அதுக்காக பல நாட்கள் அவர் வேதனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருந்திருக்கிறது. ஆனாலும் சூசி தன் வீட்டை ஒரு சிறை என்று கருதவில்லை என்று அவரை பற்றி எழுதுகிற எழுத்தாளர்கள் கூறுகிறார்கள். இந்த நோயின் காரணமாக அவருடைய வாழ்க்கை செயலற்று போகிற எதுக்குமே இடம் கொடுக்கவில்லை. அவர் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அல்லது தன்னுடைய சூழ்நிலையை பற்றி, தன்னுடைய உடல் நிலையை பற்றி குறை கூறினவர் அல்ல. துன்பங்களுக்காக ஆண்டவரை குற்றம் சாட்டினதாகவும் இல்லை. அவர் எப்படி எழுதியிருக்கிறான்னு சொன்னால், ரட்சிப்புக்காக நம்புறது போல பாதுகாப்புக்காகவும் தேவனை நம்பினால் நம்முடைய வாழ்க்கை இப்போது இருப்பதை விட மிகவும் பரிசுத்தமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் என்று சூசி ஸ்பர்ஜன் எழுதுகிறார். அடுத்தாய் பார்ப்போமாக இருந்தால், ஏழை மேய்ப்பர்கள் பாஸ்டர்ஸ் அவர்களுடைய குடும்பங்களையும் சூசி பராமரிக்கிறவராக இருந்திருக்கிறார். சூசியினுடைய உடல்நல குறைபாடு, அவர் மிகவும் கடுமையான உடல்நல குறைபாட்டிலே இருந்திருந்தார். இந்த சூழ்நிலையிலே அவர் வீட்டிலே இருந்து அவருடைய உடல் நலத்தை பார்த்து கொண்டு இருந்திருந்தால் யாரும் குறை சொல்லியிருக்க முடியாது. ஆனாலும் அவர் தன்னுடைய கைகளை ஆண்டவருடைய சேவைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தவராக இருந்திருக்கிறார். 1875ஆம் ஆண்டிலே சூசியுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கிய திருப்புமுனையாக இருந்தது. சார்ல்ஸ் தன்னுடைய புதிய நூலான லெக்சர்ஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் என்ற கையெழுத்து பிரதியை சூசிக்கு கொடுக்கிறார். அதை வாசித்து பார்த்த சூசி இங்கிலாந்தில் இருக்கிற ஒவ்வொரு மேய்ப்பருக்கும் இந்த நூல் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவருடைய அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு சார்ல்ஸ் ஊக்குவிக்கிறார். அந்த ஊக்குவிப்பே ஏழை மேய்ப்பர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் சேவை செய்கிறதற்கு சூசியின் வாழ்நாள் பணிக்கு தொடக்கமாக அமைந்தன என்று சொல்லலாம். மிஸ்ஸஸ் ஸ்பர்ஜன் புக் ஃபண்ட் மூலமாக பிரித்தானிய தீவுகளில் உள்ள எல்லா ஏழை மேய்ப்பர்களையும் சூசி சந்திக்கிறார். பல குடும்பங்கள் மிகவும் வறுமைக்குட்பட்டிருக்கின்றன. பல குடும்பங்களிலே
மருத்துவ வசதி கிடைக்கவில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான உடைகளை கூட அவர்களால் வாங்கி கொடுக்க முடியவில்லை. இந்த நிலைமையிலே உணவு பற்றாக்குறை அநேகமான எல்லா பாஸ்டர்ஸுடைய வீட்டிலும் உணவு பற்றாக்குறை இருந்தது. இந்த சூழ்நிலையிலே இவர்களாலே புத்தகங்களை வாங்குகிறதுக்கு புத்தகங்களுக்காக செலவழிப்பதை நினைத்து கூட பார்க்க முடியாத சூழ்நிலையிலே இருந்தார்கள். இவருடைய புத்தக அலுமாரிகள் எல்லாம் வெறுமையாக இருந்தனவாம். அதனாலே அந்த சபையிலேயும் கூட ஆவிக்குரிய விதத்திலே சபை பசி அடைந்திருந்தது என்று எழுதுகிறார்கள். இதனாலே சூசியினுடைய இதயம் மிகவும் பாரமானது. சூசி ஸ்பர்ஜன் புக் ஃபண்ட் மற்றும் பாஸ்டர்ஸ் எய்ட் ஃபண்ட் மூலமாக 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை ஏழை மேய்ப்பர்களுக்கு வழங்குறதுக்கான நிதியை திரட்டி இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பண ரீதியான உதவிகள், உடைகள் வழங்குதல், காகிதாதி பொருட்கள் வழங்குதல் மற்றும் பல உதவிகளை சூசி ஸ்பர்ஜன் இந்த மேய்ப்பருடைய குடும்பங்களுக்கு செய்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பல விசுவாசிகளை இந்த ஊழியக்காரர்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக முன்வரும்படி பல கிறிஸ்தவர்களை ஊக்குவித்திருக்கிறார் சூசி ஸ்பர்ஜன். அடுத்ததாக பார்ப்போமானால் சூசி ஸ்பர்ஜன் ஒரு சபையை நிறுவியிருக்கிறார். 1895ஆம் ஆண்டில் 63 வயதிலே சூசி தன்னுடைய கணவனை இழந்து விதவையாகி இருந்திருக்கிறார். உடல் நல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் ஆண்டவருடைய ஊழியத்திலே அவர் தொடர்ந்து செயலில் இருக்க வேண்டும் என்பதிலே மன உறுதியோடு இருந்தார். பயணம் செய்யக்கூடிய அவருடைய அந்த மன உறுதியே அவராலே ஓரளவு பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நிலை ஓரளவு மேம்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. லண்டனிலே அவருடைய வீடு பழுது பார்க்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவர் பெக்சிலொன்சி என்ற கடற்கரை பகுதியிலே தங்கியிருந்தாராம். அங்கே பேப்டிஸ்ட் சபை ஒன்றுமே இல்லை என்று அவர் அறிந்த பொழுது அந்த குறையை நிரப்ப வேண்டும் என்று தீர்மானித்தார். அதற்காக ஜெபத்திலே ஆண்டவருடைய சித்தத்தை நாடி மிகவும் ஜெபம் பண்ணினாராம். அங்கிருந்து தன்னுடைய பழைய நண்பர்கள் பாஸ்டர்ஸாக இருந்தவர்கள் எஸ்ஜே ஹாக்கி மற்றும் அவருடைய மனைவியிடம் வந்து அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி. இந்த யோசனையை முன்வைக்கும் போது அது அவ்வளவு எளிதான பணி அல்ல என்பதை அவர் தெளிவாக தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறார். நண்பர்கள் நடக்க வேண்டிய பாதை மலர்களால் நிரம்பிய பாதை அல்ல. ஒருவருமே அறியாத ஒரு இடத்துக்கு சென்று இல்லாத ஒரு சபைக்கு நான் மேய்ப்பர் என்று சொல்லி அவர்கள் அறிமுகப்படுத்துவது மிகவும் எளிதான காரியம் அல்ல என்று சூசன் எழுதியிருக்கிறார். படிப்படியாக சார்ல்ஸ் ஸ்பர்ஜனினுடைய நினைவாக பியூலா பேப்டிஸ்ட் சாப்பல் என்ற சபை அங்கே உருவாகிறது. 1898 எந்த கடனும் இல்லாமல் நிதி திரட்டுகிற எந்த முயற்சியுமே செய்யாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக அந்த சபை திறக்கப்பட்டது. சூசியினுடைய மரணத்துக்கு பிறகு இந்த சபை ஒரு நினைவு பலகையை நிறுவி இருக்கிறார்கள். அதிலே இந்த வார்த்தைகளை பொறுத்து தேவனுக்குள் அவளுடைய அதாவது சூசியினுடைய முன் முயற்சியால் இந்த சபை நிறுவப்பட்டது, அவளுடைய பெருந்தன்மையால் இந்த கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன என்று சொல்லி அந்த சபையிலே அவர்கள் அந்த நினைவு பலகையிலே எழுதியிருக்கிறார்கள். அவருடைய இத்தனை துன்பங்களிலும் தடைகளிலும் கூட எப்படி இப்படியான ஒரு சபையை நிறுவ அவரால் முடிந்தது என்று சொன்னால் அவருடைய ஒரே நம்பிக்கை தான், ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை. இப்படியான காரியங்களில் எல்லாம் ஆண்டவருடைய கையின் கிரியைகளை காணாமல் இருக்க முடியாது என்ற நம்பிக்கை மட்டும்தான். சூசி ஸ்பர்ஜன் தன்னுடைய கணவனுடைய நோக்கத்தை அதை ஒரு பெரும் சொத்து என்று சொல்லி உறுதிப்படுத்தியவராக இருக்கிறார். அவருடைய புக் ஃபண்டோ அல்லது சபை நிறுவுதலோ அல்லது அவருடைய இலக்கிய பங்களிப்புகளோ அல்லது தன்னுடைய துன்பங்களில் இருந்து நிலைத்திருக்கிற அந்த விஷயங்களோ அல்ல, அவருடைய மிகப்பெரிய ஆதாரமாக மிகப்பெரிய சொத்தாக அவர் நினைத்ததுன்னு சொன்னால் தன்னுடைய அன்புக்குரிய கணவனான சார்ல்ஸோடு இணைந்து ஊழியம் செய்ததும் அவரை அன்போடு அவர் ஆதரித்ததையும் தான் அவர் மிகப்பெரிய தன்னுடைய சொத்தாக கருதுகிறார். சூசி ஸ்பர்ஜன்
தீர்மானிக்கிறார். தன்னுடைய திருமண வாழ்க்கையினுடைய நிலையான நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பணியிலே சார்ல்ஸுக்கு ஒருபோதுமே தான் தடையாக இருக்கக்கூடாது. அவருடைய செயல்பாடுகளில் இருந்து அவரை தடுக்க முயலக்கூடாது. தன்னுடைய உடல்நலக்குறையை காரணம் காட்டி அவரை தன்னோட வீட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்று, அவர் வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்கக்கூடாது. இப்படியான காரியங்களை அவருடைய தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே நிலையான நோக்கமாக வைத்திருந்தாராம். சார்ல்ஸ் அடிக்கடி வீட்டிலே இல்லாத சமயங்களிலே அவர் மிகவும் கடுமையாக நோயை அனுபவித்த போதிலும் கூட அதை இப்படி தான் ஒரு முடிவை எடுத்ததை குறித்து அவர் ஒரு நாளுமே வருத்தப்பட்டதில்லையா. 1868 ஆண்டு வரை சூசி சபையிலே சார்ல்ஸோடு இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார். ஐரோப்பா முழுவதிலும் அவரோடு பயணம் செய்திருக்கிறார். தன்னுடைய நண்பர்களுக்கு அன்பையும் நல்ல ஒரு உபசரிப்பையும் கொடுக்கிற ஒரு வீட்டை உருவாக்கி இருந்தார். அவர்களுக்காக ஜெபிக்கிறார். தன்னுடைய கணவனுக்காக ஜெபித்தார். சனிக்கிழமை மாலை நேரங்களிலே அடுத்த நாள் தேவையான பிரசங்கத்துக்கு தயாரிப்பதற்கான உதவிகளை செய்வாராம். சார்ல்ஸினுடைய மனச்சோர்வு காலங்களிலே அவருக்காக புத்தகங்களை வாசித்திருக்கிறார். சார்ல்ஸ் அழுதபோது அவரோடு சேர்ந்து அழுதிருக்கிறார். அவரை வீட்டை விட்டு அவர் தூரத்தில் இருக்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கிற கடிதங்களை எழுதுவாராம். சார்ல்ஸினுடைய அந்த பரபரப்பான ஊழியத்திலே அதை குறைக்க சொல்லி கேட்பதற்கான எல்லா உரிமையும் இருந்த போதிலும் கூட ஒருபோதும் அதை செய்யாமல் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஊக்குவிப்பராக இருந்திருக்கிறார் சூசி ஸ்பர்ஜன். சூசியும் சார்ல்ஸும் இணைந்து கொண்ட அவருடைய திருமண வாழ்க்கையானது அன்பு மிக்கதானதாக, காதல் மிக்கதாக மட்டுமல்லாமல் சவால் மிக்கதாகவும் இருந்தது. அவர்களுடைய சூசியினுடைய ஆதரவு இல்லாமல் சார்ல்ஸ் தன்னுடைய ஊழிய பாரத்தை தனியாக சுமக்கவோ அல்லது இவ்வளவு பெரும் அளவான எழுத்துக்களை எழுதவோ வரலாற்றிலே தடம் பதிக்கவோ முடியாது. அந்த அளவுக்கு சூசியினுடைய ஆதரவு இருந்திருக்கிறது. சூசி சார்ல்ஸுக்கு கொடுத்த ஊக்கமானது சார்ல்ஸினுடைய ஊழியத்துக்கான முதலீடு மட்டுமல்ல, சுவிசேஷத்தை பரவச் செய்வதிலும் அவருடைய ஊக்கமே முதலீடாக இருந்திருக்கிறது. சார்ல்ஸுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாதுகாத்து அவருடைய நூல்களை மற்றும் அவர் செய்த பிரசங்கங்களை மொழிபெயர்த்து உலகம் முழுவதிலும் பரப்புவதன் மூலமாக அவர் நேசித்த அந்த சுவிசேஷத்தை, அதாவது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் நேசித்த அந்த சுவிசேஷத்தை சூசி தொடர்ந்து செய்தார். தொடர்ந்து அந்த ஊழியத்தை உயர்த்தினார். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைவு கூறும்போது சூசி கூறுகிறார், இந்த வாழ்க்கை பாதையில் கைப்பிடித்து இதயத்துடன் இதயம் இணைந்து நடந்த 2 யாத்ரீகர்கள் என்று சொல்லி, ஆவிக்குரிய யாத்திரிகர்கள் என்று சொல்லி கூறுகிறார். 1892 ஜனவரி 31வது ஆண்டிலே சார்ல்ஸ் இந்த பூமியை விட்டு தன்னுடைய அன்பான மனைவி சூசி ஸ்பர்ஜனை விட்டு பிரிகிறார். அதேவேளை 1903ஆம் ஆண்டு சூசி ஸ்பர்ஜன் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய கணவனோடு சேர்ந்து இளைப்பாறுகிறதுக்காக இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதரிகளே, சூசி ஸ்பர்ஜனை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமான காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், இன்றைக்கு நான் அறியக்கூடியதாகவே பல ஊழியக்காரிகள் தங்களுடைய ஊழியத்திலிருந்து தங்களுடைய துணையை இழக்கும் பொழுது, தங்களுடைய கணவனை இழக்கும் பொழுது அவருடைய ஊழிய பாதையில் இருந்து அவர்கள் சோர்வடைந்தவர்களாக ஊழியத்தை கைவிட்டு போகிற பல சூழ்நிலைகளை நான் பார்த்திருக்கிறேன். மிகவும் மனவேதனைக்குரிய விஷயமாக இது இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரிகளே, சூசி ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது தன்னுடைய கணவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறவராக நாங்கள் பார்க்கிறோம். கணவன் மரித்த பின்பும் கூட அவருடைய ஊழியத்தை செய்கிறவராக, அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவனுடைய முயற்சிகளை, பிரயாசங்களை இன்னும் உயர்த்துகிறவராக இருக்கிறார். தன்னுடைய கணவனுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி அவர் செய்த பிரசங்கங்களை மீண்டும் பதிப்பு செய்து இப்படியான காரியங்களை சூசி ஸ்பர்ஜன் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
இதை நினைக்கும் பொழுது என்னுடைய இருதயத்திலே தோன்றுகிற அந்த வார்த்தை, ஒரு விதையானது நிலத்தில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் கொடுக்க மாட்டாது. ஊழியக்காரன் உயிரோடு இருக்கும்போது அநேக ஊழியங்களை செய்தவராக இருப்பார். ஆனால் அவர் மரிக்கும்போது நிச்சயமாக அதிலிருந்து அவருடைய அந்த தடத்திலிருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். அந்த எழும்புகிற அந்த ஊழியக்காரர்களே நிச்சயமாக அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும். ஒரு கணவன் ஊழியத்தை விட்டு மரித்து போனால் அந்த ஊழியம் அத்தோடு முடிந்து விடாதபடிக்கு அவருடைய மனைவி அந்த ஊழியத்தை செய்கிறவராக இருக்க வேண்டும். இதற்கு நிச்சயமாக ஆண்டவர் துணை இருப்பார். தேவனை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஊழியக்காரருடைய வாழ்க்கை அவருடைய ஊழியங்களையும் தாங்கி நடத்துகிறது தேவன் தான் என்றால், அதே ஊழியத்தை அவருடைய மனைவி தொடர்ந்து நடத்தும் போதும் அதே தேவன் கூட இருந்து துணை செய்வார். ஆகவே எனக்கு அன்பான சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை இந்த ஊழியத்தை விட்டு விலகியவராக இருந்தால், உங்களுடைய கணவனுடைய இழப்பினாலே அல்லது உங்களுடைய தகப்பனாருடைய இழப்பினாலே ஊழியங்களை விட்டு நீங்கள் விலகியவராக இருந்தால், தயவு செய்து கர்த்தருடைய ஊழியத்தை கைவிட்டு விட வேண்டாம். அவருடைய அழைப்பை அலட்சியம் செய்யாமல் மறுபடியும் அந்த ஊழியத்துக்குள்ளே நீங்கள் இறங்க வேண்டும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இதற்கு துணை நிற்பார். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக நான் தொடர்ந்து என்னுடைய ஜெபங்களிலும் நான் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏனைய சகோதரிகளும் கூட இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக, அதாவது தன்னுடைய கணவனை இழந்து ஊழியங்களை செய்ய முடியாமல் இருக்கிறவர்களும் அல்லது ஊழியம் செய்து கொண்டுமே மிகவும் மனச்சோர்வு இருக்கிறவர்களுக்கும் கூட நீங்கள் ஜெபத்திலே தாங்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். நல்லது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பெண்களுடைய ஊழியத்தை ஊக்குவிக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் அதற்கான ஆக்கங்களை, உங்களுடைய எழுத்துக்களை எழுதி எனக்கு அனுப்புங்கள். நான் அவற்றை எனக்கு அன்பான சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ள ஆவலாயிருக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு பெண்ணே எழுந்திரு என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் சகோதரி வேணி.